எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேகே. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும், இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இல்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களுடைய அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், அவங்களுடைய சின்னத்தில் போட்டிட்டாங்க. தேர்தலோட அந்த ரிசல்ட்டுக்கு பிறகு அவங்க ஒரு புதிய கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. சட்ட ரீதியாக அவங்க செய்வது சரியாக தவறானு நம்ம விவாதத்துக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் ரீதியாக அவங்க செய்யணுச்சு சரிதான். இப்போ நம்ம வைகோவை எடுத்துக்குவோம். இந்த தேர்தலில் வைகோ திமுக கூட்டணியில் தான் தேர்தலை சந்திச்சுக்கிறாரு. அதே நேரம் வைகோவுடைய கட்சிக்காரங்க திமுகவுடைய தேர்தல் சின்னத்தில் தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. அதை நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு கட்சியோட ஒரு கட்சியோட நீங்கள் தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னா அந்த கட்சியோட உறுப்பினர் ஆனால் தானே சந்திக்க முடியும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாரு வைகோ அப்படின்னா மதிமுக உறுப்பினர் அப்படிங்கிறாரு. மதிமுக உறுப்பினர் எப்படி உதயசூரியன் சின்னத்தில் தேர்தலை சந்திக்க முடியும்? இது தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கும் இருக்குது, தீர்ப்பும் வந்திருக்கு. அதாவது இது தொடர்பான பல இதே போல் பிரச்சனைகள், இதுக்கு முன்னால் நடந்த பிரச்சனைகளில் நீதிமன்ற தீர்ப்புகளும் இருக்குது. இப்போ வைகோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மதிமுகவுடைய பொதுக்குழுக்கு சீர்காழி செந்தில் செல்வன் வரலை, அதே நேரம் ராஜேந்திரன் வந்திருந்தார், கடையநல்லூர் ராஜேந்திரன் வந்திருந்தார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அதாவது இவங்கெல்லாம் ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு விஜய் சொல்லலை, முதலமைச்சர் விஜய் சொல்லலை. பட் ஆனால் நான் சொன்னேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சம் நாம் இதை யோசித்து பார்ப்போமே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் 2 நான் ராஜினாமா செய்ய சொன்னேன் அப்படின்ட்டு வைகோ ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறேன். இதை நம்ம எப்படி பார்க்குறது யோசித்து பாருங்கள். ஒரு எம்எல்ஏவை நிர்பந்திக்கிறது இருக்கட்டும், அது ஒரு தடுப்பு மாதிரி வராதா? அது ஒரு மிரட்டல் மாதிரி இல்லையா? பாராளுமன்றத்தில் வைகோவுக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது. பட் ஆனால் அவரே சொல்கிறாரு, அந்த கட்சிக்காரங்களை நான் தான் ரிசைன் பண்ண சொன்னேன் அப்படிங்கிற. இதை நம்ம எப்படி எடுக்கணும்? கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.